போதைப்பொருள் கடத்தலில் சிக்கியிருக்கும் ஜாஃபர் சாதிக்குடன் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினும் அமைச்சர் உதயநிதியும் நெருக்கம் காட்டியிருப்பது விசாரணையில் தெரிய வந்திருப்பதால் அவர்கள் பதவி விலக வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியிருக்கிறார். ஆளுநரை சந்தித்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய எடப்பாடி பழனிசாமி, தமிழகம் போதைப்பொருள் நிறைந்த மாநிலமாக விளங்கி வருவதாகவும் இதே நிலை நீடித்தால் இளைஞர்கள், பொதுமக்கள் போதைக்கு அடிமையாகி சீரழிந்து விடுவார்கள் என்றும் குற்றம் சாட்டினார். தமிழகம் போதைப்பொருள் நிறைந்த மாநிலமாகவும் இன்றைய விலகிக் கொண்டிருக்கின்றது. இதே நிலை தொடர்ந்தால் தமிழகம் இளைஞர்கள், பொதுமக்கள் இந்த போதைக்கு அடிமையாகி தமிழகமே சீரழியக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுவிடும் என்பதையெல்லாம் ஆளுநரிடத்திலே நாங்கள் குறிப்பிட்டிருக்கின்றோம். திமுக அரசின் அலட்சியத்தின் காரணமாகவே போதைப் பொருட்களின் புழக்கம் அதிகரித்துள்ளதாக ஆளுநரிடம் எடுத்துரைத்ததாக எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டார். திமுகவின் அயலக அமைப்பின் துணை அமைப்பாளராக இருந்த ஜாஃபர் சாதிக் போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்டு அதில் சம்பாதித்த பணத்தை திரைப்படம் தயாரிப்பு, ஹோட்டல், திமுக நிர்வாகிகளுக்கு நிதி அளித்தது உள்ளிட்டவை செய்திகள் வெளிவந்துள்ளன. இந்த நிலையில் முழுமையாக விசாரிக்கப்பட வேண்டும், குற்றவாளிகளுக்கு தகுந்த தண்டனை பெற்றுத்தர வேண்டும் என்று ஆளுநரிடம் தெரிவித்ததாக எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். இதற்கு தார்மீக பொறுப்பேற்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினும் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினும் தங்களது பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்றும் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தினார். திராவிட முன்னேற்ற கழகத்தில் சென்னை மேற்கு மாவட்டத்தில் அயலக அணி துணை அமைப்பாளராக இருக்கின்ற ஜாஃபர் சாதிக் என்பவர் போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்டதாக மத்திய போதைப்பொருள் தடுப்பு அலுவலர்கள் அவரை கைது செய்திருக்கின்றார்கள். ஜாஃபர் சாதிக் போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்டு அதில் சம்பாதிக்கப்பட்ட பணத்தை திமுக நிர்வாகிகளுக்கு பணம் அளித்ததாகவும் குறிப்பிட்டிருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் உதயநிதி ட்ரஸ்டுக்கு பணம் கொடுத்ததாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதுக்கு தார்மீக பொறுப்பை ஏற்று முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களும் அவருடைய மகன் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் நம்முடைய பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்று மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். மேலும் உண்மையை மறைப்பதற்காக திமுக நாடகத்தை அரங்கேற்றி வருவதாகவும் கடந்த 10 நாட்களில் அதிக அளவில் போதைப்பொருள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாகவும் இதுவரை காவல்துறை செயல்படாமல் இருந்ததாகவும் அவர் குற்றம் சாட்டினார். தமிழ்நாட்டில் போதைப்பொருள் புழக்கத்தை முற்றிலும் ஒழிக்கும் வரை அதிமுக ஓயாது என கூறிவிட்டு எடப்பாடி பழனிசாமி ஆளுநர் மாளிகையிலிருந்து புறப்பட்டு சென்றார்.